பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கடந்த 5 மாத காலமாய் நாம் தேவன் நம்மை அருமையாய் நடத்தினார். இந்த 2026 ஆரம்பித்து இது 6வது மாதம், ஜூன் மாதம் முதல் நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி வந்த அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மை தேற்றும்படியாக, நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தும்படியாக, நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரி பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கடந்த 5 மாத காலமாக எங்களை அருமையாக நடத்தினீங்க. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தினுடைய 1வது முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசுவீராக. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரி பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதுவரை நீங்கள் எங்களை அருமையாக நடத்தினீங்க. இந்த மாதத்திலும் எங்களை நீங்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்குள்ள போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 1ஆம் நாளிற்கு வரவேற்கிறோம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. நீர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார்.
ஆண்டவரே என் கர்த்தர் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் சாமி. ஆண்டவரே சாமி நீங்கள் ஆண்டவரே என்ன ஆண்டவரே சாமி அந்த ரெட் சி த்ரூவா ஆண்டவரே நீங்கள் என்ன ஆண்டவரே வழிநடத்தி செல்கிற தேவன் சாமி. ஆண்டவரே வனாந்தரத்தில் ஆண்டவரே சாமி நீர் தண்ணீரை கொண்டு வந்து ஆண்டவரே என்னை வழிநடத்தி கொண்டு போகிற தேவன் சாமி. ஆண்டவரே சாமி நீங்கள் ஆண்டவரே அநேக அற்புதங்கள் ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே நீங்கள் செஞ்சு ஆண்டவரே என்னை நீங்கள் வழிநடத்தி கொண்டு போகிற தேவன் சாமி. ஆண்டவரே சாமி நீங்கள் ஆண்டவரே எனக்காக எதையும் செய்ய ஆண்டவரே தயாராக இருக்கிற தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி நீங்கள் எனக்காக உங்களுடைய உயிரியே கொடுத்தீங்க சாமி. ஆண்டவரே சாமி என்னுடைய தேவைகள் ஆண்டவரே அது உமக்கு எம்மாத்திரம் சாமி. ஆண்டவரே சாமி நீர் எனக்காக எதையும் செய்வீர் சாமி. ஆண்டவரே சாமி நாங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சாமி ஆண்டவரே சாமி அந்த சூழ்நிலையிலேருந்து எங்களை ஆண்டவரே நீங்கள் வெளியில் கொண்டு வரத்துக்கு ஆண்டவரே சாமி உங்களுக்கு ஒரு நிமிஷம் போதும் சாமி. ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே சாமி உங்களோட டைமிங்ஸ் எப்போவுமே பர்ஃபெக்ட் ஆனது சாமி. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் சாமி. ஆண்டவரே எங்களை எப்போ ஆண்டவரே சாமி எந்த வழியாக நடத்தணுங்கிறது ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் சாமி. ஆண்டவரே சாமி இந்த ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒருவேளை கஷ்டமான பாதையை கடந்து சென்று கொண்டு இருந்தால் சாமி ஆண்டவரே சாமி நாங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆண்டவரே உதவி செய்யுங்க சாமி. நீங்கள் ஆண்டவரே ஒருபோதும் கைவிடுற தேவன் அல்லங்கிறத ஆண்டவரே நாங்கள் உறுதியாக பிடிச்சிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நாங்கள் உங்களுடைய கேரக்டரை ஒரு நாளும் டவுட் பண்ணிடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க சாமி. ஆண்டவரே கஷ்ட நேரத்தில் ஆண்டவரே சாமி உங்களை விட்டு விலகிராதபடி ஆண்டவரே சாமி உங்களை இன்னும் பற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களை என்றைக்கும் கைவிடாத தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் ஆண்டவரே நாங்கள் தினமும் ஆண்டவரே உணரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றி கொடுங்க சாமி. ஆண்டவரே சாமி எங்களுடைய ஆண்டவரே சாமி எங்களுடைய எல்லா குறைகளையும் ஆண்டவரே நீங்கள் நீக்க போகிற மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே சாமி நாங்கள் எழுந்ததை ஆண்டவரே நாங்கள் திரும்பியும் பெறக்கூடிய மாதமாக இது எங்களுக்கு இருக்கட்டும் சாமி. நீர் எங்களோடு உங்களுடைய வாக்குத்தத்தம் மூலமாக பேசுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இந்த 6வது மாதத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புது மாதத்தில் புத்துணர்ச்சியோடு புது பலத்தோடு புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய எதிர்பார்ப்போடு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவாராக. விசேஷமாய் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுடைய போன கிளாஸ் முடித்து புதிய கிளாஸ்க்குள்ளே போயிருப்பாங்க. பிள்ளைகள் காலேஜ் +2 முடித்தவர்கள் புதிய காலேஜுக்காக அநேக பிரயாசங்கள் அநேக விதமான எக்ஸாம்ஸ் எழுதி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக 4th செம் முடித்து இன்றைக்கு காலேஜ் முடித்து வேலைக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் வழிவாசலை திறக்கும்படியாக இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அப்படியாகவே செய்வாராக. உங்களுடைய வேதாமத்தை யோசுவா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Joshua chapter 15 verse 19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நான் இப்படியாக போட்டிருக்கேன், give me a blessing. ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. நான் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, your blessing is yet to come. உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் வர இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த 5 மாத காலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள், நீங்கள் பெற்ற பாக்கியங்கள் போதும் என்று நினைத்து விட்டுவிடக்கூடாது. இந்த மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவளாய், உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவளாக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற புதிய காரியத்தில் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் புதிய காரியங்களை தேவன் நடத்துகிற விதத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதை நாங்கள் பிரயாசப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இங்கே வாசித்த இந்த பகுதியில் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்பாக்கும் மகளுக்கும் உள்ள ஒரு உறவை இங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது. காரணம், தகப்பனாகிய காலேப்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஒரு தேவ மனுஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மோசையின் தலைமையில் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கொண்டு போகப்பட்ட அந்த எத்தனையோ லட்சம் ஜனங்களில் அநேகர் மரித்து போனார்கள். அதில் 2 பேர் தான் அந்த எகிப்தில் ஆரம்பித்த அந்த பிரயாணத்தில் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய. அதில் 2 பேரில் ஒருவன் யோசுவாவும் இன்னொருவர் காலேபும் இருந்தார்கள். அந்த காலேப் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 12 கோத்திரத்திலிருந்து தேவன் மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி 40 நாட்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பினார். அந்த வேவு பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, அங்குள்ள ஜனங்கள் ராட்சதர்களைப் போல இருக்காங்க என்று சொல்லி அநேக விதமான நெகட்டிவ் தாட்ஸோட அவங்களுடைய காலங்களை கடந்து போனார்கள். அந்த 2 பேர் மாத்திரமே கர்த்தர் இதை வாய்க்க செய்வார், நிச்சயமாகவே இதை சுதந்திரிப்போம் என்று சொன்ன அந்த 2 பேர்ல அதில் காலேப் ஒருவரும் யோசுவா ஒருவரும். இந்த காலேப் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் வயது சென்றவராக 80 வயது உள்ளவராக இருந்த போதிலும் அவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, எனக்கு அந்த மலை தேசத்தை எனக்கு கொடுங்க. தேவன் என்னை எப்படி நான் ஆரம்பிக்கும் போது, எகிப்திலிருந்து நான் வரும்போது எப்படிப்பட்ட பலத்தோடு இருந்தனோ அதே பலத்தோடு நான் இன்றைக்கும் இருக்கிறேன் என்று சொல்லி அவர், அதாவது பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அப்படிப்பட்ட கேலேபுடைய அந்த ஃபேமிலியில் வந்த இந்த மகள் இப்படியாக சொல்ல, 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகள் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அக்சால் என்று சொல்லக்கூடிய இவள் தேவனுடைய காலேபுடைய மகளாய் இருந்தது மாத்திரமல்ல, அவள் தகப்பன இடத்துல பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி 19ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? எனக்கு நீங்க வறட்சியான இடத்தை கொடுத்தீங்க, எனக்கு இப்போ ஆசீர்வாதமான நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படியா இருந்தது தெரியுமா? என்னுடைய கிடைச்சது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அவள் திருப்தி அடையல, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி அவள் கேட்கக்கூடியவராக இருந்தார். காரணம், அவளுடைய அவள் ஏற்கனவே தன்னுடைய தகப்பனார் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் ஒரு ட்ரையான இடமா இருந்தது, ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடமா இல்லாததா இருந்ததுனால அவள் அது வறட்சியான இடம் என்று சொல்லி அவள் யோசிக்கிறாள். ஆனால் தேவனிடத்தில் கேட்கிறது, தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்பதற்கு அவள் தைரியமா 2 காரியம் நான் காலவெளியில் சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுறேன். அவளுக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ், ஒரு ஆன்மீக தைரியம் இருந்தது. என்னுடைய தகப்பன இடத்துல நான் கேட்கும் போது அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை இருந்தது. 2வது, அவளுக்குள்ள இருந்த ஒரு துணிச்சல் என்னவென்றால் ஒரு பரிசுத்த தைரியம் இருந்தது. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக கேட்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் கர்த்தர் என்னை வாய்க்க பண்ணுவார், என்னுடைய தகப்பன் அதை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவள் நம்பக்கூடியவளாக இருந்தால். வாசிங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொன்னதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில நான் உங்களிடத்துல பேச விரும்பின காரியம், உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தைரியம் போதும் என்ற எண்ணத்தோடு, கிடைச்ச ஆசீர்வாதம் எனக்கு போதும், இந்த 5 மாதம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும், எனக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி உங்களை நீங்களே மட்டுப்படுத்தி விடாதபடி, கர்த்தர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், இன்னும் எனக்கு ஆண்டவரே ஓடுவதற்கான பலத்தை கொடுங்க, இன்னும் உடைய ஊழியத்தை செய்ய எனக்கு பலத்தை கொடுங்க, இன்னும் உமக்காக ஒருவேளை நேற்று தினம் இருந்த கிருபையோடு வாழாதபடி இன்றைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எனக்கு கட்டளையிடுங்க என்று சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ், ஆன்மீக தைரியமும் அதே நேரத்தில் ஒரு பரிசுத்த தைரியமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த ஹோலினஸ், அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள்
படிப்பறியாதவர்கள் என்றும் பேதையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்ற அந்த போல்ட்னஸை பார்த்து இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். படிப்பறிவில்லாத ஜனங்க, படிப்பறிவில்லாத சீஷர்கள், ஆனால் அவர்கள் பேசுகிறதை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர் இயேசுவோடு இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வைத்திருக்கிற, நீங்கள் பெறப்போகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தை உலகத்தார் பார்க்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் தைரியமாய் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். நான் ஏற்கனவே இந்த மாதத்தில் நான் சொன்ன பிரகாரமாய் give me a blessing, ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த 5 மாதங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் போதாது. இந்த மாதத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியான சூழ்நிலையை மாத்துங்க என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். கர்த்தருக்கு சித்தமானா இந்த வசனத்துக்குள்ளாக இந்த மாதம் முழுவதுமாய் செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியாகவே பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. நம்முடைய கவலைகள், நம்முடைய கிளேசங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய எல்லா விதமான காரியங்கள் மறைந்து டபுள் ஃபோல்ட் பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. கடந்த 5 மாத காலமாய் நடத்தி இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாளில உங்க சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கேட்ட வசனத்துக்கு ஏற்றாற் போல எங்களுடைய வறட்சியான காரியங்கள் மாறத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை நீங்க ஆசீர்வதித்து நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்துல நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க தைரியப்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.